by the late Reverend Dr. James Theophilus Appavu, popularly called Paratai. He was an ordained pastor of the Diocese of Madras of the Church of South India and a professor and head of the Department of Communication at the Tamil Nadu Theological Seminary, Madurai. He was a reader, folk priest, orator, feminist, Dalit theologian, activist, writer, linguistic scholar, screenplay director, musician, singer, dancer, social scientist, acupuncturist, Nattu Vaidyar, beetle nut chewer, beef eater, etc., who never kept his house closed. He was a resource by himself as an artist, actor, connoisseur who believed that folklore could bring social change and proposed folklore as a hermeneutical tool for the liberation of the marginalized and Dalits in particular. His contributions have reached the wider world through broadcasts in the All India Radio, BBC London, etc. He was in line with a bold theological vision, with which he composed more than 100 folk songs and many folklore worships under the genre of ethno-musicology, which became a counter to the Brahminical and Western music that predominantly occupied the Christian church worships. The worship today we are going to follow is one of its kind. So come, let us worship God in the language of the lowly, which is close to God's heart. மக்களை எல்லாரும் கூடியே வாருங்க கும்பிடலாம்.
ஆரவாரத்தோட ஆனந்தமா பாட ஆண்டவர் திருமுன் செஞ்சிடலாம். பூமியில் வாழுற மக்களை எல்லாரும் கூடியே வாருங்க கும்பிடலாம். ஆரவாரத்தோட ஆனந்தமா பாட ஆண்டவர் திருமுன் சென்றிடலாம். கடவுள் ஒருவரே நமக்கு தெய்வங்க, அவரை விட்டால் உலகில் துணைவர் யாரும் இல்லைங்க. கடவுள் ஒருவரே நமக்கு தெய்வங்க, அவரை விட்டால் உலகில் துணைவர் யாரும் இல்லைங்க. என்றென்றும் அவர் எங்கள் தலைவர், என்றென்றும் அவர் எங்கள் தலைவர் என்றே சத்தம் போட்டு கம்பீரமா பாட பூமியில் வாழுற மக்களை எல்லாரும் கூடியே வாருங்க கும்பிடலாம். ஆரவாரத்தோடு ஆனந்தமா பாட ஆண்டவர் திருமுன் சேர்ந்திடலாம். கடவுள் தானே நம்ம படைச்ச தாய் தந்த நல்ல இடையர் அவர் நம்மவருடைய ஆட்டு மந்த. கடவுள் தானே நம்ம படைச்ச தாய் தந்த நல்ல இடையர் அவர் நம்மவருடைய ஆட்டு மந்த. கையாலோ நெஞ்சாலோ என்னத்த செஞ்சாலோ, கையாலோ நெஞ்சாலோ என்னத்த செஞ்சாலோ தெய்வத்தை நம்மால செஞ்சிடலாகுமா. பூமியில் வாழுற மக்களை எல்லாரும் கூடியே வாருங்க கும்பிடலாம். ஆரவாரத்தோடு ஆனந்தமா பாட ஆண்டவர் திருமுன் சென்றிடலாம். கடவுள் ரொம்ப நல்லவர், ஆமா நல்லவர். கடலை போல ரொம்பவும் இரக்கம் உள்ளவர். கடவுள் ரொம்ப நல்லவர், ஆமா நல்லவர். கடலை போல ரொம்பவும் இரக்கம் உள்ளவர். உள்ளவரும் அவர் நல்லவரும் அவர், உள்ளவரும் அவர் நல்லவரும் அவர். உள்ளே வாங்க பாட ஒத்துமையா கூட பூமியில் வாழுற மக்களை எல்லாம் கூடியே வாருங்க கும்பிடலாம். ஆரவாரத்தோடு ஆனந்தமா பாட ஆண்டவர் திருமுன் சேர்ந்திடலாம். பூமியில் வாழுற மக்களை எல்லாரும் கூடியே வாருங்க கும்பிடலாம். ஆரவாரத்தோடு ஆனந்தமா பாட ஆண்டவர் திருமுன் சேர்ந்திடலாம். சனமெல்லாம் வந்துருச்சு, சண்டை சத்தம் ஏதுமில்ல. சாமியே நீயும் வந்து விடு, வந்து விடு, வந்து விடு, வந்து விடு. பங்காளி முறையெல்லாம் பாங்குடனே வந்துருச்சு. பாருலக பெற்றவரே பரிவுடனே வந்துவிடு, வந்துவிடு, வந்துவிடு. தண்ணி போட்டா மயக்கம் வரும், அந்த தருதலைக்கோ துன்பம் வரும். சண்டை போட்டா பகை வளரும், சாமி உங்க கோபம் வரும், கோவரும் ஒன்றுபட்டா நீ வருவ, ஒத்தாச பண்ணிடுவ. கொன்னு போட்டோம் வேத்துமைய கோலமுடன் வந்துவிடு, வந்துவிடு, வந்துவிடு. பெத்தவரே உலகத்தை படைச்சவரே, பெத்தவரே உலகத்தை படைச்சவரே. அம்மையப்ப அத்தனைக்கும் ஆண்டவரே உம் பாதம் வணக்கம். அம்மையப்ப அத்தனைக்கும் ஆண்டவரே உம் பாதம் வணக்கம். மூத்தவரே மீட்டெடுக்க வந்தவரே, மூத்தவரே
மீட்டெடுக்க வந்தவரே மறி பெற்றெடுத்த பாலகனே உம் பாதம் வணக்கம் கன்னிமரி பெற்றெடுத்த பாலகரே உம் பாதம் வணக்கம் சுத்த திரு ஆவியாரே சூரியரே சுத்த திரு ஆவியாரே சூரியரே ஒற்றுமைய கத்து தரும் வாத்தியாரே உம் பாதம் வணக்கம் ஒற்றுமைய கத்து தரும் வாத்தியாரே உம் பாதம் வணக்கம் ஆத்துக்குள்ள ஊத்து தண்ணி சாமி அருள்நாதா ஆத்துக்குள்ள ஊத்து தண்ணி சாமி அருள்நாதா ஊத்த போக்கும் சீவ தண்ணி சாமி அருள்நாதா பாவ ஊத்த போக்கும் சீவ தண்ணி சாமி அருள்நாதா சுத்தனை பொங்க சோறு சாமி அருள்நாதா சுத்தனை பொங்க சோறு சாமி அருள்நாதா நித்தம் போக்கும் ஜீவ சோறு சாமி அருள்நாதா பசிய நித்தம் போக்கும் ஜீவ சோறு சாமி அருள்நாதா காத்துல நீ தென்னங்காத்து சாமி அருள்நாதா காத்துல நீ தென்னங்காத்து சாமி அருள்நாதா உலகம் மொத்தத்துக்கும் வீசு காத்து சாமி அருள்நாதா உலகம் மொத்தத்துக்கும் வீசும் காத்து சாமி அருள்நாதா முத்தி போன சோரக்கனாங்க சாமி அருள்நாதா முத்தி போன சொரக்கனாங்க சாமி அருள்நாதா வித்தெடுத்து விதைப்பவர் நீ சாமி அருள்நாதா உடச்சி வித்தெடுத்து வேதப்பவர் நீ சாமி அருள்நாதா நெஞ்சு முள்ளு விளைஞ்ச நிலம் சாமி அருள்நாதா நெஞ்சு முள்ளு விளைஞ்ச நிலம் சாமி அருள்நாதா நெஞ்ச கொத்தி களை எடுப்பவர் நீயே அருள்நாதா எங்க நெஞ்ச கொத்தி களை எடுப்பவர் நீயே அருள்நாதா கருகி போன காண பயிறு சாமி அருள்நாதா ஆமா கருகி போன காண பயிறு சாமி அருள்நாதா துளுக்க வைக்கும் விவசாயி நீ சாமி அருள்நாதா அத துளுக்க வைக்கும் விவசாயி நீ சாமி அருள்நாதா விருத்தி இல்லா பருத்தி காடு சாமி அருள்நாதா விருத்தி இல்லா பருத்தி காடு சாமி அருள்நாதா விளைய வைக்கும் விவசாயி நீ சாமி அருள்நாதா அத விளைய வைக்கும் விவசாயி நீ சாமி அருள்நாதா ஏறெடுத்து வந்தவரே சாமி அருள்நாதா ஏறெடுத்து வந்தவரே சாமி அருள்நாதா பேரெடுத்து போட்டி செய்றோம் சாமி அருள்நாதா உங்க பேரெடுத்து போட்டி செய்றோம் சாமி அருள்நாதா கஞ்சிக்கு இல்லாம சன காஞ்சி கிடக்கும் போது அஞ்சி அஞ்சி சன அடிமையா இருக்கும் போது அநீதி எதிர்த்து பேசாம எல்லாரும் ஏத்துக்கிட்டு இருக்கும் போது நாங்க எல்லாரும் தானே சாமி குத்தவாளி 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 பெத்த தெய்வமே உன்ன விரோதிச்சு பெத்த தெய்வமே உன்ன விரோதிச்சு குத்த செஞ்சோமே பாவ செத்தில் விழுந்தோமே குத்தம் செஞ்சோமே பாவ சேத்தில் விழுந்தோமே சொந்த பந்தத்தை ஐயோ விரோதிச்சு சொந்த பந்தத்தை ஐயோ விரோதிச்சு நிந்த செஞ்சோமே நீச செத்தில் விழுந்தோமே இந்த செஞ்சோமே நிச சேத்தில் விழுந்தோமே எட்டில் நடந்து ஐயோ வெளிச்சம் தோறந்து இருட்டில் நடந்து ஐயோ வெளிச்சம் தோறந்து திருட்டுத்தனமாய் பாவத்தில் விழுந்தோமே திருட்டுத்தனமாய் பாவத்தில் விழுந்தோமே பெத்தவர்னு உங்க பேர சொல்லியும் பெத்தவர்னு உங்க பேரை சொல்லியும்
குத்தம் செஞ்சோமே பாவ குப்பையானோமே. குற்றம் செஞ்சோமே பாவ குப்பையானோமே. இயேசுநாதர் பேராள் இரக்கங்காட்டி மன்னிப்பாய். நேச தூய ஆவிய பேசவே மனசாட்சியாய். உத்தமரே நின் சேவகம் நித்தம் செய்ய வேணுமே. உத்தமரே நின் சேவகம் நித்தம் செய்ய வேணுமே. மத்தவர மன்னிக்கும் மனசு வர வேணுமே. மத்தவர மன்னிக்கும் மனசு வர வேணுமே. குத்தங்க எல்லாத்தையும் உண்மையா உணர்ந்து மனசு நொந்து மனசு நொந்து மனசு நொந்து சாமி உங்ககிட்ட வந்தோமே. உங்ககிட்ட வந்தோமே. நீங்க மனசிறங்கி 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 தந்த மன்னிப்ப பெத்துக்கிட்டோமே. மன்னிப்ப பெற்றுக்கிட்டோமே. Esther chapter 7 verse 1 to 6. The scripture reading is taken from Esther chapter 7 verse 1 to 6. This will be read in Telugu. రాజును హామానును రాణి అయిన ఎస్తేరు నొద్దకు విందునకు రాగా, రాజు ఎస్తేరు రాణి, నీ విజ్ఞాపన ఏమిటి? అది నీకు అనుగ్రహింపబడును. నీ మనవి ఏమిటి? రాజ్యంలో సగము మట్టుకైనను నీకు అనుగ్రహించదనని రెండవ నాడు ద్రాక్షరసపు విందులో ఎస్తేరుతో అనెను. అప్పుడు రాణి అయిన ఎస్తేరు ఈలాగు ప్రత్యుత్తరమిచ్చెను. రాజా, నీ దృష్టికి నేను దయపొందిన దానై ఎడల రాజైన తమకు సమ్మతి అయితే నా విజ్ఞాపనను బట్టి నా ప్రాణమును, నా మనవిని బట్టి నా జనులను నాకు అనుగ్రహింపబడుదురుగాక. సంహరింపబడుటకును హతము చేయబడి నశించుటకును నేనును నా జనులను కూడా అమ్మబడిన వారము. మేము దాసులుగా దాసురాండ్రముగా అమ్మబడిన ఎడల నేను మౌనముగా నుండును. ఏలయనగా మా విరోధిని తప్పించుకొనుటకై మేము రాజువగు తమని శ్రమపరుచుట యుక్తము కాదు. అందుకు రాజైన అహష్వేరోషు ఈ కార్యము చేయుటకు తన మనస్సు దృఢపరుచుకున్న వాడేడి అని రాణియగు ఎస్తేరును అడగగా, ఎస్తేరు, మా విరోధియగు ఈ పగవాడు దుష్టుడైన ఈ హామానే అనెను. అంతటా హామాను రాజు ఎదుటను రాణి ఎదుటను భయక్రాంతుడాయను. Here ends the reading. The reading from சிலப்பதிகாரம் மதுரை காண்டம். வழக்கு உரைத்தல். அவளை உள்ளே வரவிடுக என்று அரசன் கூற, வாயிற்காவலன் அவளை உள்ளே அழைத்து சென்று உள்ளே வரவிட்டான். மன்னவனை கண்டால் அவன் இவள் கண்ணீரை கண்டு கருத்தறிய விளைந்தான். இளநங்கியே, நீ யார்? கண்ணீரோடு கலங்குவது ஏன் என்று வினாவினான். அவள் அதிர்ந்திடும் மொழியில் தான் யார் என்பதையும் தன் வழக்கு யாது என்பதையும் அடுக்கி வைத்து கூறினாள். ஆராயாது தீர்ப்பு கூறிய அரசன் நீ. சோழ நாட்டு மகள் நான். புறாவிற்காக தன் சதையை அறுத்து கொடுத்த சிபிச்சோழன் ஆண்ட நாடு என்னுடைய ஆடு. ஆவின் கண்ணீர் தன் நெஞ்சு சுட்டது. மணியின் நா அவனை தட்டி எழுப்பியது. தன் ஒரே மகனை தெருவில் கிடத்தி தேர் கொண்டு உயிர் போக்கிய உயர்ந்தோன் மனுநீதி சோழன். இவர்கள் ஆண்ட நாடு சோழ நாடு. புகார் நகரம் எமது ஊர். புகார் நகரில் மாசத்துவான் என்னும் வணிகன் மகள் ஆகிய கோவலன் வாழ்க்கையை தேடி ஊழ்வினை துறப்ப நின் நகர் புகழ்ந்தான். என் காட்சிலம்பை காசாக வந்தவனை மாசு ஆக்கி உயிர் பறித்தாய். கொள்ளை களப்பட்டான். அக்கோவலன் மனைவி நான். கண்ணகி என்பது என் பெயர் என்று கூறினாள். கள்வனை கொன்றது கடுங்கோல் அன்று அரசனது கடமை என்று அறிவித்தான் அரசன். நற்றிடம் பற்றாக்கொற்றை வேந்தே, என் காட்சிலம்பு மாணிக்கப்பரல்கள் கொண்டது என்று எடுத்து கூறினாள். சுற்றி வளைத்து பேசாமல் நேராக வழக்கை அவள் எடுத்து பேசினாள். என் சிலம்பு முத்துப்பரல்கள் கொண்டது என்று கூறியவளாய் அரசன் அதனை கொண்டு வந்து முன்வைக்க சொன்னான். கண்ணகி முன் சிலம்பை வைக்க, அதனை அவள் உடைக்க, அதில் இருந்து பரல் ஒன்று தெரிக்க, அது மன்னன் வாயுதலில் பட்டது. மணிகண்டான். அவ்வளவுதான். வாய்ச்சொற்கள் அடங்கிவிட்டன. மனம் தளர்ந்தான். அவன் செங்கோமை சீரழிந்தது.
அவன் வெண்கொற்றம் குடை சாய்ந்தது. பொன்சை கொள்ளல் தன் சொல் கேட்ட யானோ அரசன், யானே கல்வன், என்னால் இம்மரபு மாசுபட்டது, கெடுக என் ஆயில் என்று கூறி தன் உயிரை விட்டான். அவன் இன்றி தான் வாழ முடியாது என்பதை உணர்ந்த அரசி நடுங்கியவளாய் அவன் இணையடி தொழுது வீழ்ந்தனள். அவளும் அவனோடு உயிர் விட்டாள். கண்ணகியின் கடுஞ்சினம் தீமை செய்தவரை அறக்கடவுள் வாட்டும் என்பது இப்பொழுது உண்மையாயிற்று என்று கூறியவளாய் கண்ணகி வீடு வினை செய்தான் மன்னவன். அவன் தேவினி கடுவினை உடைய யான் இனி செய்வதை காண்பாயாக என்று கூறிய வண்ணம் வெளியேறினாள். கண்ணகியின் கண்ணீரும் சிலம்போடு வந்த தோற்றமும் விரித்த கூந்தலும் உயிர்ப்பு அற்ற தோற்றமும் பாண்டியன் உயிரை செகுத்தன. கூடல் நகரத்து அரசன் இப்பொழுது வெறும் கூடாயாயினான் என்று உலகம் பேசியது. புழுதிப்பட்ட மேனியும் அழுத கண்ணீரும் விழுந்த கருங்கூந்தலும் ஏந்திய தனி சிலம்பும் கண்ட அளவில் அரசன் தன் வழக்கில் தோற்றான். இவள் சொல்லை கேட்ட அளவில் உயிரையும் தோற்றான். 2 தோல்விகள் அடுக்கடுக்காக அவனை அடைந்தன. Translation in English, சிலப்பதிகாரம் chapter 2. Incident happened in Madurai. Let her in, said the king. And the gatekeeper took her, allowing her entry. Upon entering, she saw the king, who fell down upon witnessing her tears. Who are you, young lady? Why are you troubled with tears? He asked. She explained in trembling language, you are the king who passed judgment without investigation. I am the daughter of Chola country, ruled by Sibit Chola, who sacrificed his flesh for the Fijian. Pugar Nagaram is our home, she continued. Kovalan, the son of merchant in the city of Pugar, came to the city in search of a livelihood. You demanded him and killed him. The one who came to seek my support, he was murdered. I am the wife of Kovalan. My name is Kannagi, she declared. It was the king's duty to kill the thief, proclaimed the king. I will not kill any fair person. Queen's anklet was studded with rubbish. He replied directly. My anklet has pearls, said Kannagi, and the king requested to bring it and present it. When she broke it, pearls sprang out from it and fell into the king's mouth. Now that the God of mercy will punish the evildoer, it has come true. Kannagi sat and left Kannagi's tear, and the appearance became wild. The king became lifeless because of the single miscarried case and felt loss. His life slipped away as he was heard her words. 2 successive defeats befell him. நன்மைகள் நாடும் நிறைந்திடுதே.
செய்திட பல்பணிய உறவுகள் மகிழ்ந்திட நல் நண்பர் உறவிகள் செய்திட பல்பணிய அறவழி காட்டிட அருள் பணிய அன்புடன் ஏற்றிட ஆண்டவர் அறவழி காட்டிட அருள் பணிய அன்புடன் ஏற்றிட ஆண்டவர் நன்றியால் நெஞ்சம் நிறைந்திடுதே. உருவுடன் விளங்கிட ஓருடலும் உடலகில் இறைவனுக்கு ஓரிதயம் உருவுடன் விளங்கிட ஓருடலும் உடலகில் இறைவனுக்கு ஓரிதயம் பெருமைகள் கொடுமைகள் அழிந்தொழிய திருமறை பேசிடும் வானுலகம் பெருமைகள் கொடுமைகள் அழிந்தொழிய திருமறை பேசிடும் வானுலகம் நன்றியால் நெஞ்சம் நிறைந்திடுதே. நன்மைகள் நாளும் நினைந்திடுதே. என் அருள் நாதர் அருள் கொடைகள் எத்தனை ஆயிரம் என்றிடுதே. நன்றியால் நெஞ்சம் நிறைந்திடுதே. ஆ ஆ Let us pray. Let the words of my mouth and the meditations of all our hearts be acceptable unto you, our rock and our redeemer. Amen. In the rich legacy of human life from the time of creation, stories of bravery, righteousness, and a transformative journey surpass time, culture, and geographical boundaries. Esther from the book and from the Hebrew Bible and Kannagi from ancient Tamil literature emerge as illuminating narrative that echoes with the very sense of justice, courage, and unwavering commitment to truth. Their stories, apparently different yet profoundly interconnected, encapsulates the universal yearning for justice and unwavering resolve to confront tyranny, oppression, and falsehoods. Esther, a beacon of courage and determination, embodies the triumph of hope over despair, while Kannagi, the logo of feminine virtue and resilience, stands as the testament to the insistent pursuit of justice. Today, I would like to draw a bridge the stories of Esther in the Old Testament narratives and Kannagi, the heroine of the Tamil epic Silappadigaram. While Kannagi and Esther belong to different cultural and historical contexts, their narratives bridge the virtues such as justice, righteousness, and courage, advocating for their people, share a profound element of seeking justice or standing up against justice. Therefore, I title my reflection as Divergent Paths, Common Purpose, Righteousness of Kannagi compared with Esther. Esther, known as Hadassah, was a Jewish orphan raised by Mordecai in Susa, Persia, the modern-day Iran. Her story is documented in the Hebrew Bible, set during the reign of Persian Empire. Esther's narrative is a symphony of hidden strength and courage, gradually illuminating the darkness. From her humble beginning as an orphan, she rises to become queen, renovating the
traitorous scouts with a quiet intelligence and unwavering faith. However, how true transformation blooms when faced with Haman's plot. She sheds the veil of royal decorum, becomes a rebellious heroine, risking her own life to plead for her people's deliverance. Her courage earns her a place as a national savior, her name forever imprinted in the starlights of Purim celebration as a beacon of hope and resilience for generations to come. On the other hand, we find the story of Kannagi in the Tamil classic and one of the 5 great epics of Tamil literature, Silappadigaram, written by Ilango Adigal. The term Silappadigaram is made up of 2 words, Silambu and Adigaram. Literally means the story that centers around a silambu or anglet. The hero and the heroine of the story, Kovalan and Kannagi, set out for Madurai to dispose a silambu or anglet and thereby raise the capital to start a new life. In the bazaar street of Madurai, Kovalan meets the state goldsmith. The state goldsmith, who has stolen the king's anklet similar to that in Kovalan's hands, reports to the king that he has found the thief, when the real thief was the goldsmith himself. The king blindly believes the goldsmith and Kovalan was executed. But Kannagi proves her husband's innocence to the king by breaking open her other anklet and showing that the contents of her anklets was different from those of the queen. The Pandyan king, Arya Padai Kadanda Nedumchezhiyan, who was known for his triumphant conquest over Aryan army and for his patronage for Tamil literature and art, but here consumed in himself on realizing his blunder in having ordered the execution of Kovalan without proper investigation. Upon discovering the injustice, Kannagi walks out of the palace. She curses Madurai, wrenches her left breast out of her body, and throws it over the city, which instantly sets fire to Madurai and destroys the city. The guardian deity of Madurai appears before her and consoles her. She tells Kannagi that in 14 days she will join her husband in heaven. Kannagi left the city and reached Kerala via Kanyakumari, and on the way to Kodungalur, took a sojourn at Attugal in present Thiruvananthapuram, which is the native place of Dr. Giri and myself. The tradition says that no power in the world could stop her. And according to the legends, children and women of that Attugal area welcomed her and cooked for her the divine Naivedya or Pongala Payasam. Thus, the anger of Kannagi subsided and she appeared in ever-loving motherly form. She then travels to the Seral kingdom, from where she ascends to heaven in Indra's chariot. In Kodungalur, Kerala, she finds relief and ultimately attained saintship and started revered as powerful deity Kannagi Amman. The Seral king Sengutuvan engraves an image of Kannagi as goddess Pattini on a memorial stone brought from Himalaya, installed it in a temple and orders her worship, and finally Kannagi was proclaimed as the goddess of chastity. The life and work of both Kannagi and Esther highlights a few ethical and moral lessons for the present day Indian church and the leaders of the church, and also the future leaders of the church. First, from veiled shadows to blazing torches, the call to righteousness. The city of Puhar and Persia may be distant in both space and time, but the tales of Kannagi and Esther intricately link them. Despite their varied backgrounds, these remarkable women exemplify the universal human spirit quest for justice. The core idea is the blame shifting in the book of Esther that revolves around the Haman's deceitful attempt to victimize the Jewish people and shift the blame into the Jewish people for his own personal gain. He manipulates the king into endorsing a plan to annihilate the Jews, falsely accusing them of being a threat. This underscores Haman's cunning and manipulative character in the narrative. In the same way, blame shifting is evident in Silappadigaram when the state goldsmith falsely accuses Kovalan of theft, leading to his execution. The goldsmith, who is the real thief, shifts the blame to Kovalan by reporting him to the king, resulting in a tragic miscarriage of justice. Kannagi confronts the unjust
execution of Kovalan, while Esther contends with a plot against her people. In the chaos, a shared spark kindles an unyielding commitment to righteousness. Kannagi transforms into a champion of truth, and Esther, the hidden star, steps out to a leadership role despite differing circumstances. Their responses converge on a theme: an unwavering fight against darkness. Kannagi's personal struggle, driven by grief, aligned with Esther's broader commitment to her community. Yet, both stories transcend individual contexts, resounding an universal truth that the Haman's plot resistant against injustice, irrespective of social norms of cultural background. Across time and space, Kannagi and Esther's narrative paints a picture of courage, resilience, and an unwavering dedication to justice. The second, threads of truth and force of justice, facing down to tyranny. Kannagi's journey unfolds as a tale of profound anger and unyielding truth. After her husband's unjust execution, she crosses the corrupted corridors of power, armed not with a physical weapon, but with the undeniable truth tied into her anklet. Her burning steps culminate the burning of Madurai, a powerful expression of grief and righteous anger that echoes her name into Indian mythology. In contrast, Esther's path showcases a refined boldness, skillful navigating the risky flows of Persian courts. Armed with emotional intelligence and convincing competence, she enters the king's chamber as an embodiment of vulnerability and courage. Unlike Kannagi's outward fairy passion, Esther's strength lies in strategic moves and empathetic appeal, revealing the complex nature of righteous actions. The tales of Kannagi and Esther illustrate that the pursuit of justice can take diverse form, personalized to specific circumstances and cultural contexts. Despite outward differences, both women share a common thread: a steadfast commitment to truth, resilience in adversity, and a belief in the triumph of justice over oppression. Their stories underscore that battling injustice requires not just strength and conviction, but also emotional intelligence, strategic methods, and the courage to face vulnerability for the greater good. Third, transformation of Kannagi and Esther as the legacy of morality and eternity. The tales of Kannagi and Esther transcends time and culture, serving as powerful morals. Rooted in Tamil and Persian tradition, their stories impart enduring lessons on unwavering goodness, standing against injustice, and tirelessly seeking justice. For Kannagi, the injustice faced by her husband Kovalan leads to her courageous defense, providing his innocence before the king. When the king realizes his blunder, Kannagi's anger led to the destruction of Madurai. The story takes an unexpected turn as Kannagi embarks on a journey and ultimately finds relief and attains saintship in Kodungallur, Kerala, and became the powerful deity of Kannagi Amman, and is revered as powerful goddess of chastity. Temples dedicated to Kannagi Amman stand as testaments to her enduring legacy across Tamil Nadu, Sri Lanka, and Kerala. She is worshipped as goddess Patini in Sri Lanka by the Sinhala Buddhists, Kannagi Amman by Sri Lankan Tamil Hindus, and Kodungallur Bhagavati and Kodungallur Devi or Kodungallur Amma, and Attugal Bhagavati, Attugal Devi, and Attugal Amma in Kerala. Her story becomes an emotional lesson in upholding moral values, emphasizing virtue's demand to face tyranny even when standing alone. Esther's spirit echoes in Purim celebration, rooted in Jewish tradition. Her tale reflects the transformative power of faith and commitment to championing the vulnerable. Her courageous defense against Haman's schemes illustrates how a single voice, driven by faith and dedication to a collective well-being, can bring about transformation. Both Kannagi and Esther embody the enduring lessons of morality, unwavering goodness, and the transformative power of faith and commitment to justice. Their stories echo across time and culture, serving as beacons of inspiration for those who face adversity and injustice. The legacy of Kannagi and Esther transcends individual tales to become timeless symbols of virtues and resilience. But the story of Kannagi and Esther does not say that whatever a woman is doing should be accepted as right.
or whatever a leader or an administrator is doing should be accepted as right. No. But the stories of Kannagi and Esther explain that justice is beyond gender, caste, geographical, linguistic, denominational, and hierarchical fences, even when standing alone. In other words, only justice should be called as justice, even if no one is following, and injustice should be called as injustice, even the entire group is doing. And thus, the story reiterates that depending on who is doing, justice will not change. Today, as the stories of Kannagi and Esther revealed, the Indian church that we represent echoes with cries of inequality, screams of blame shifting, problems of ego, whispers of oppression, and the sting of corruption. This disturbs promotion of the marginalized, addressing caste disparities, poverty, and discrimination to foster an inclusive community. In times such as this, the Indian church is called to act similar to Kannagi and Esther, fearlessly confronting tyranny, corruption, oppression, and moral decay in the church, society, and governance while upholding truth, integrity, and righteousness. The church must actively work towards empowering women, addressing gender disparities, and ensuring equal opportunities for all marginalized groups within the congregation and the society at large. The Indian church should strive to create inclusive space, transcending barriers of caste, class, language, and culture within its congregation. The climax of Silappatikaram by Ilango Adigal is a statement in Tamil that Arasiyal Pidaithorku Aram Kootragum, which means for those who commit injustice in leadership or ruling or politics, or for that matter, even your role as a student, because this is also a leadership role. If you commit injustice, the justice itself will turn as demon of death. That means if you commit injustice, the justice itself will turn as demon of death. Thus, let us not remain mere spectators in the unfolding drama of our times, because Indian church stand at the crossroad and looking forward for us to theologize and establish just justice, looking forward for you, the future leaders of the church, as an instrument to establish justice. Do not shift the blame, accept the failure, and win over injustice. For that, the transformative virtues exhibited by Kannagi and Esther be a torchlight for all of us. Let their courage be our shield, their unwavering faith our hope, and their righteous anger a spark to kindle our own pursuit of justice in the world desperately in need of such light. Let us go forth and write our own chapters in the ongoing chronicle of righteousness and light. Amen. Let us spend a few moments in silence, reflecting upon what we have just heard. அண்ட சராசரங்கள் கண்டவை காணாதவை, அண்ட சராசரங்கள் கண்டவை காணாதவை, அத்தனையும் படைச்சவர் ஒருவர் நாங்கள் நம்பிக்கை உறுதி கொண்டோ. இந்த சகத்தில் உள்ளோர் பகைத்து வந்தாலும் பற்றுறுதியை விட்டிடவே மாட்டோ. இந்த சகத்தில் உள்ளோர் பகைத்து வந்தாலும் பற்றுறுதியை விட்டிடவே மாட்டோ. சர்வ வல்லவரோட ஒரே புள்ள எங்க சாமி, குருவே சிறுநாத சாமியே சாமி, அவர் திருசித்தம் நிறைவேற்ற பரிசுத்த ஆவியரால மரியாள் கன்னிகை அவள் மகமாய் பிறந்தார் என்று நம்பிக்கை உறுதி கொண்டோ. இந்த ஜகத்தில் உள்ளோர் பகைத்து வந்தால் பற்றுறுதியை விட்டிடவே மாட்டோ. இந்த ஜகத்தில் உள்ளோர் பகைத்து வந்தாலும் பற்றுறுதியை விட்டிடவே மாட்டோ. பொந்து பீலாத்து ஆண்ட அந்த காலத்தில் ரத்தம் சிந்த சிலுவை ஏறி நிந்தையும் பாடும் பட்டு நொந்து மறித்தடக்கம் ஆகி பாதாளம் ஏகி விந்தையாய் 3ஆம் நாளில் உயிரோடு எழுந்தார் என்று நம்பிக்கை உறுதி கொண்டோ.
இந்த சகத்தில் உள்ளோர் பகைத்து வந்தால் பற்றுறுதியை விட்டிடவே மாட்டோம். இந்த சகத்தில் உள்ளோர் பகைத்து வந்தாலும் பற்றுறுதியை விட்டிடவே மாட்டோம். ஒத்துமய வழக்கம் சுத்த ஆவியாருண்டு உத்தம வழி போகும் ஒரே பொது சபையும் குத்தத்துக்கு மன்னிப்போம் செத்தவர் உயிர்ப்பதும் சுத்த சனத்துறவும் நித்திய வாழ்வுண்டு நம்பிக்கை உறுதி கொண்டோம். இந்த ஜகத்தில் உள்ளோர் பகைத்து வந்தாலும் பற்றுறுதியை விட்டிடவே மாட்டோம். இந்த ஜகத்தில் உள்ளோர் பகைத்து வந்தாலும் பற்றுறுதியை விட்டிடவே மாட்டோம். இனிக்காத தேனும் இல்ல மின்னாத பொண்ணும் இல்ல, இனிக்காத தேனும் இல்ல மின்னாத பொண்ணும் இல்ல, கிறிஸ்தேசு நாயகரின் நற்செய்தி தன அறிவிக்காத கிறிஸ்தவனே இல்ல. கிறிஸ்தேசு நாயகரின் நற்செய்தி தன அறிவிக்காம கிறிஸ்தவனே இல்ல. இனிக்காத தேனும் இல்ல மின்னாத பொண்ணும் இல்ல, இனிக்காத தேனும் இல்ல மின்னாத பொண்ணும் இல்ல, கிறிஸ்தேசு நாயகரின் நற்செய்தி தன அறிவிக்காம கிறிஸ்தவனே இல்ல. கத்தியளச்சி மொத்தமா கூடி காக்கைகள் உண்பது போல நம்ம பித்த இன்பத்தை மற்றவரோட பகிர்ந்தளிக்கணும் தானே. கத்தியளச்சி மொத்தமா கூடி காக்கைகள் உண்பது போல நம்ம பெத்த இன்பத்தை மற்றவரோட பகிர்ந்தளிக்கணும் தானே. உப்பத்த மீன் குழம்பு குப்பைக்கு போவது போல், உப்பத்த மீன் குழம்பு குப்பைக்கு போவது போல், அப்பன் கிறிஸ்தையரின் நற்செய்தி தன அறிவிக்காம கிறிஸ்தவனே இல்ல. அப்பன் கிறிஸ்தையனின் நற்செய்தி தன அறிவிக்காம கிறிஸ்தவனே இல்ல. இனிக்காத தேனும் இல்ல மின்னாத பொண்ணும் இல்ல, இனிக்காத தேனும் இல்ல மின்னாத பொண்ணும் இல்ல, கிறிஸ்தேசு நாயகரின் நற்செய்தி தன அறிவிக்காம கிறிஸ்தவனே இல்ல. கிறிஸ்தேசு நாயகரின் நற்செய்தி தன அறிவிக்காம கிறிஸ்தவனே இல்ல. உடம்புறவைக ஒன்று கூடி ஓர் உலையில வாழும் போது இருக்குதே நன்மைம்ப பறக்குதே துன்பம் எல்லாம். இயேசுவே இயேசுவே உத்தம குருசாமியே, உத்தம குருசாமியே, அப்ப உங்க சீடரும் கூட இருந்தது போலவே, உங்க சீடரும் கூட இருந்தது போலவே இப்ப எங்க கூட இருக்கணுமே, எங்க கூட இருக்கணுமே. இந்த சாப்பாட்டை நாங்க பழையம் பிரிச்சு பகிர்ந்து தின்னும் போது உங்க திருமுகம் காட்டணுமே, திருமுகம் காட்டணுமே. பெத்தவர் ஆசாமியோடும் பரிசுத்த ஆவியோடும் எப்போதும் கடவுளாக இருந்து நாட்டாம செய்திகளே அதனால நாங்க எல்லாருமா சேர்ந்து எல்லாருக்கும் சோறு போடுற ஒரே தெய்வீக விவசாயான உங்களை சுத்த பரிசுத்த அதிசுத்த ஒரே சாமியை என்ன பெற்றவரே பாதம் பணியிலோ முத்தமரே, ஐயா பாதம் பணியிலோ முத்தமரே. பெற்றவரான பரிசுத்தரே எல்லா சக்தியும் கொண்ட ஒரே சாமியே
உங்களை தினந்தோறும் எல்லா இடத்துலயும் கும்பிடுறதானே எங்க கடமை, அதானே எங்களுக்கு நீதி. அதனால போற்றி புகழுறோம் பெத்தவரே, பாதம் பணீரோம் உத்தமரே, ஐயா பாதம் பணீரோம் உத்தமரே. உங்க மகனும் இங்க ஒரே தலைவருமான இயேசு கிறிஸ்து மூலமா நீங்க அண்ட சராசரங்களையும் படிச்சு எங்களையும் உங்க சாயலா படிச்சீங்க. நாங்க பாவத்தில் விழுந்த போது எங்களை மீட்டெடுத்தீங்களே, அதனால போற்றி புகழுறோம் பெத்தவரே, பாதம் பணீரோம் உத்தமரே, ஐயா பாதம் பணீரோம் உத்தமரே. ஆமையா ஆமம்மா பெத்தவரே, நீங்க சுத்தரையா பரிசுத்தரையா. உங்க ஒரே புள்ளியான இயேசுவை தந்து எங்களை மீட்டெடுத்த தெய்வம் ஐயா, ஒரே தெய்வம் ஐயா. ஆமா தெய்வம் ஐயா, ஒரே தெய்வம் ஐயா. அவரை காட்டி கொடுத்தன்னைக்கு ராத்திரி உணவை எடுத்து தோத்திரம் சொல்லி ஆசை செஞ்சு பகிர்ந்து கொடுத்து, எல்லோரும் இதை வாங்கி சாப்பிடுங்க, இது உங்களுக்காக கொடுக்கப்பட்ட என்னோடம்பு மெய்யா திரு உடம்பு. ஆமா உடம்பு ஐயா திரு உடம்பு. என்ன மறக்காமல் இருக்க தினம் தினம் செய்யுங்கனாரே. இப்படி சாப்பிட்ட பிறகு குடிக்கிற பாத்திரத்தை எடுத்து தோத்திரம் சொல்லி ஆசை செஞ்சு எல்லோரும் இதை குடிங்க, இது பாவ குற்றத்தை போக்குறதுக்காக எல்லா சனத்துக்காகவும் நான் சிந்திய என் ரத்தம் மெய்யா திரு ரத்தம். ஆமா ரத்தம் மெய்யா திரு ரத்தம். என்ன மறக்காமல் இருக்க தின தினம் செய்யுங்கனாரே. உங்க சாவையோட்டலே மறக்க முடியுமா? நன்றி நன்றி, பல கோடி நன்றி இயேசு சாமி, நீங்க திரும்பவும் வரணுமே. இந்த விருந்து உங்க சததானே ஐயா, இந்த விருந்து உங்க சததானே ஐயா. அனுதினம் அதில் நிலை திருந்திட அருள் புரி, அனுதினம் அதில் நிலை திருந்திட அருள் புரி. ஏசையா எங்க ரட்சக பெருமானே, ஏசையா எங்க ரட்சக பெருமானே. இந்த விருந்து உங்க ரத்தம் தானே ஐயா, இந்த விருந்து உங்க ரத்தம் தானே ஐயா. அனுதினம் அதில் நிலை திருந்திட அருள் புரி, அனுதினம் அதில் நிலை திருந்திட அருள் புரி. ஏசையா இயேசு கிறிஸ்து பெருமானே, ஏசையா இயேசு கிறிஸ்து பெருமானே. மொத்தத்தில் இது எல்லாம் நீங்க தானே ஐயா, மொத்தத்தில் இது எல்லாம் நீங்க தானே ஐயா. அனுதினம் அதில் நிலை திருந்திட அருள் புரி, அனுதினம் அதில் நிலை திருந்திட அருள் புரி. ஏசையா எங்க ரட்சக பெருமானே, ஏசையா எங்க ரட்சக பெருமானே. வாழுகிற பெத்தவரே சாமி, பெத்தவரே சாமி, உன் பேர் விளங்க வேணும் சாமி, விடுதலை வர வேணும். உன் பேர் விளங்க வேணும் சாமி, விடுதலை வர வேணும். நீதியற்ற ஆட்சி வேணாம் பெத்தவரே சாமி, பெத்தவரே சாமி, ஓ நேர்மையுள்ள ஆட்சி வேணும் உத்தமரே சாமி, ஓ நேர்மையுள்ள ஆட்சி வேணும் உத்தமரே சாமி. வானத்தில உனது சித்தம் கொடி பறப்பது போல, கொடி பறப்பது போல இந்த உலகத்திலும் நடக்க வேணும் பெத்தவரே சாமி, இந்த உலகத்திலும் நடக்க வேணும் பெத்தவரே சாமி. ஒத்துமையா ஓருலையில் சேர்ந்து தின்னும் சோறு, சேர்ந்து தின்னும் சோறு நித்தம் நித்தம் கிடைக்கணுமே பெத்தவரே சாமி, நித்தம் நித்தம் கிடைக்கணுமே பெத்தவரே சாமி. குத்தங்களை நீ மன்னிச்சா பெத்தவரே சாமி,
பெத்தவரே சாமி மத்தவங்க குத்தங்களை மன்னிச்சிட்டோம் சுவாமி அப்படி மத்தவங்க குத்தங்களை மன்னிச்சிட்டோம் சுவாமி சேத்துக்குள்ள மடிந்தொழியும் நாத்து போல நாங்க பேய் சோதனையில் வீழ்ந்திடாம காத்திடுவாய் சாமி பேய் சோதனையில் வீழ்ந்திடாம காத்திடுவாய் சாமி ஆட்சியுடன் அதிகாரமும் பெத்தவரே சாமி கீர்த்தியெல்லாம் உங்களுக்கு தந்திடுவோம் சுவாமி கீர்த்தியெல்லாம் உங்களுக்கு தந்திடுவோம் சாமி ஆமாமேன் பெத்தவரே சாமி அநாதையாக ஆமேன் பெத்தவரே சாமி அநாதையாக ஆமேன் பெத்தவரே சாமி ஆமாமேன் பெத்தவரே சாமி அநாதையாக ஆமேன் பெத்தவரே சாமி அநாதையாக ஆமேன் பெத்தவரே சாமி. I request the children now to come forward and receive the snacks prepared for you, and I request the Sunday school teachers to come forward and assist them. Dear friends, please note that we follow self-service system in serving the Holy Communion elements today. When the worship leaders sing the special song, I invite the congregation to come forward in a single queue in the center, and you will find the offertory box right in the middle. After making your offerings, kindly split into 2 lines by turning alternatively to your left and right. Take a piece of the large bread and then the wine, and you can return in 2 separate lines. I humbly request those who are seated at the edges to create a small pathway for the members to return to their respective places. Initially, the worship leaders will participate in Holy Communion. Then I request the community members to come forward in one single queue to partake in the Holy Communion. திருவிருந்து விடுதலை தந்திடும் அருமருந்து திருவிருந்து விடுதலை தந்திடும் அருமருந்து மந்திரமாயமில்ல மறிச்சவர நினைச்சு மந்திரமாயமில்ல மறிச்சவர நினைச்சு தந்திடும் விருந்துமல்ல சாத்திர சடங்குமல்ல
திருவிருந்து விடுதலை தந்திடும் அருமருந்து திருவிருந்து விடுதலை தந்திடும் அருமருந்து சொந்த முயற்சியாலே வந்திடும் மீட்புமல்ல சொந்த முயற்சியாலே வந்திடும் மீட்புமல்ல தந்திரமாக தெய்வ அருள் பெறும் நஞ்சமல்ல திருவிருந்து விடுதலை தந்திடும் அருள் மருந்து திருவிருந்து விடுதலை தந்திடும் அருள் மருந்து தாயி தகப்பனாரே சகலத்தையும் பெற்றவர் ஆமா பெற்றவரே சாமி உன்னை வணங்கி செந்தமிழில் பாட்டு படிச்சோம் தாயி தகப்பனாரே சகலத்தையும் பெற்றவர் ஆமா பெற்றவரே சாமி உன்னை வணங்க செந்தமிழில் பாட்டு படிச்சோம் காசில்ல மெழுகுதிரி கொண்டு வரல காசில்ல மெழுகுதிரி கொண்டு வரல எங்க ஒத்துமையா காணிக்கையா படைச்சோம் ஒத்துமையா காணிக்கையா படைச்சோம் தாயி சாமி தாயி தகப்பனாரே சகலத்தையும் பெற்றவர் ஆமா பெற்றவரே பாட்டு படிச்சோம் நீதி நிர்மயம் மறந்து சுயநலத்த நீதியோ சாதி மதம் பேர சொல்லி சண்டை போட்டு செதறி போனோம் நீதி நிர்மயம் மறந்து சுயநலத்த நீதியோ சாதி மதம் பேர சொல்லி சண்டை போட்டு செதறி போனோம் தை மாச சீனி பொங்க தை மாச சீனி பொங்க ஐயா நீ தீவ பொங்க மெய்யாது உயிர் வழி இங்கிருக்கே தப்பு காலம் பாட்ட கேளுக்கும் சண்டை சச்சரவு ஒத்துமகளுக்கும் உப்பு காண்ட சாரத்தை கேளுக்கும் வணக்கம் தாயி சாமி தாயி தகப்பனாரே சகலத்தையும் பெற்றவரே ஆமா பெற்றவரே செந்தமிழ பாட்டு படிச்சோம் ஆட்டு மந்தையாகிய எங்களை வெட்டு கறியாக்கி பிரியாணி செஞ்சு கூட்டா சுக்கா வருவலுமே பண்ணி கூசாம திங்கிற கூட்டம் ஆட்டு மந்தையாகிய எங்களை வெட்டு கறியாக்கி பிரியாணி வருவலுமே பண்ணி கூசாம திங்கிற கூட்டம் தான் அதிகம் மெய்யான ஆட்டிடைய மெய்யான ஆட்டிடைய ஐயாவே நீங்க தானே சிவாய சிறப்பு சிறுமையானுகாம கத்து சுத்த தண்ணியோட பக்கம் ஓடி துஷ்ட புலி உனக்கு வந்தாங்க கஷ்டப்பட்டு காத்து பாருங்க தாயி சாமி தாயி தகப்பனாரே சகலத்தையும் பெற்றவர் ஆமா பெற்றவரே வணங்க செந்தமிழில் பாட்டு படிச்சோம் தாயி தகப்பனாரே சகலத்தையும் பெற்றவர் ஆமா பெற்றவரே சாமி உன்னை வணங்க செந்தமிழில் பாட்டு படிச்சோம். Let us pray for the world peace.
जिंदा जलाली परमेश्वर पिता, एक बार फिर आपके चरणों पर आते हैं और धन्यवाद देते हैं इस समय के लिए पिता। और हम आपसे प्रार्थना करते हैं इस समय कि इस दुनिया में जिस जिस भी जगह पर परमेश्वर पिता अन्याय, महामारी, अकाल, परेशानियां, लड़ाई झगड़े और विद्रोह है पिता, वहां पर आपकी शांति उपस्थित होने वाली हो सके। हर जगह से लड़ाई झगड़े और बुराइयां खत्म हो और आपकी शांति हर एक जगह पर आने वाली हो सके। आपकी उपस्थिति को मांग लेते हैं और दुनिया के सभी देशों को और हर एक जगह को जहां पर भी समस्या है इस समय आपके नियंत्रण में देते हैं। धन्यवाद के साथ और बड़े ही विश्वास के साथ इस प्रार्थना को खुदावन प्रभु यीशु के नाम से मांगते हैं। सुनिए और स्वर्ग राज में कबूल कीजिए, आमीन। Let's pray for our nation. Onsula गोथां इसोर, दानो आफा नोंखौ बे समाव हामबाय होनदों। दानो आफा नोंनियाव आरज गाबदों, जोंनि भारत हादरखौ आफा नोंनि गियानजों आफा नोङो दैदेनदो आरो जोंनि हादरखौ नोंनि बोर आरो गियानजों दैदेनलांदो आफा। दुखुजों सैनांनाय हादरनि बिसाफोरखौ अनखां हरदो आरो नोंनि गोजोननायखौ बिसोरनो नोङो होदो। जिसुनि मुङाव बिबाय, आमीन। Let's pray for the nation. हे आम्भମାନଙ୍କର ଶାନ୍ତି ଏବଂ ସୁସ୍ଥତାକାରୀ ପରମେଶ୍ୱର, ତୁମ ପବିତ୍ର ନାମର ଧନ୍ୟବାଦ କରୁଛୁ। ହଁ ପ୍ରଭୁ, ତୁମେ ଆଜି ଦେଶ ଦେଶ ମାନଙ୍କରେ ଏବଂ এই সমগ্র পৃথিবী ମଧ୍ୟରେ যে ଅଶାନ୍ତିର ବାତାବରଣ ସୃଷ୍ଟି ହେଇଛି, ତୁମେ ଦେଶ ଦେଶ ମଧ୍ୟରେ ଯେ ହେଉଥିବା ଯୁଦ୍ଧକୁ ତୁମେ ସ୍ଥିର କର। ପ୍ରତ୍ୟେକ ଲୋକଙ୍କ ଜୀବନରେ ଶାନ୍ତି, ତୁମର ସୁସ୍ଥତା ଏବଂ ଆଶୀର୍ବାଦ ଦେଇ ଏକ ସୁସ୍ଥତା ଏବଂ ଶାନ୍ତିର ଦେଶ ପ୍ରତିଷ୍ଠା କରିବାରେ ଆମମାନଙ୍କୁ ସାହାଯ୍ୟ କର। ଏ ସମସ୍ତ ପ୍ରାର୍ଥନା ଯୀଶୁଙ୍କ ନାମରେ ମାଗୁଛୁ, ଆମେନ୍। Let us pray for Gurukul community. স্বর্গস্থ পিতা এবং মাতা, ধন্যবাদ দিই তোমার উপস্থিতি আমাদের সাথে আছে বলে। হে ঈশ্বর, আমরা প্রার্থনা করি তোমার নিকটে আমাদের গুরুকুল কমিউনিটির জন্য। আমরা এই গুরুকুলে যতজন বাস করি সকলকে তোমার হাতে সমর্পণ করি। প্রত্যেকটি শারীরিক অসুবিধা থেকে আমাদের রক্ষা করবে, প্রত্যেকটি কাজে সাহায্য করবে। আমাদের বিডি সেকেন্ড ইয়ার বন্ধু এবং বান্ধবী গণদের জন্য প্রার্থনা করি যারা প্যারাঙ্কা পাঠায় আছেন। তুমি তাদেরকে প্রত্যেকটি অসুবিধা থেকে রক্ষা করবে এবং সাহায্য করবে। হে ঈশ্বর, আমরা যেন একসাথে এগিয়ে যেতে পারি তোমার পথে। তুমি মহান, তোমার মহিমা হোক। এই ছোট্ট প্রার্থনা প্রভু যীশু খ্রিস্টের নামে চাই, আমেন। பெத்தவரா சாமியால வரும், பெத்தவரா சாமியால வரும், உடம்பரப்பும் உறவு அன்பும், உடம்பரப்பும் உறவு அன்பும், உத்தமரிசு தந்த உத்தமரிசு தந்த ஒரு உளவிருந்தான அருளும், ஒரு உலவிருந்தான அருளும், சுத்தராமாவியார் தரும், சுத்தரமாவியார் தரும், ஒத்துமையும் அறிவும், ஒத்துமையும் அறிவும், நித்தம் 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 நம்ம எல்லாரோடும் கூட நம்ம எல்லாரோடும் கூட நிலவிட வேணுமே விட வேணுமே. உலகத்துல கொடுத்து வச்சவங்க யாருன்னு கேளு, அந்த புண்ணிய புலவிகள் நல்ல குண நலங்களை எடுத்து சொல்லு. உலகத்துல கொடுத்து வச்சவங்க யாருன்னு கேளு, அந்த புண்ணிய புறவிகள் நல்ல குண நலங்களை எடுத்து சொல்லு. ராவு பகல் பாராம ஏலேலம்படி ஏலேலோ, ரட்சிப்பதா சிந்திப்பா ஏலேலம்படி ஏலேலோ, யாவே சொன்ன யாவையும் ஏலேலம்படி ஏலேலோ, ஆகா தினமும் தியானிப்பா ஏலேலம்படி ஏலேலோ. கெட்டவன் சொல்லுறத கேட்காம ஏலேலம்படி ஏலே சொல்லு, வழியில போவாம ஏலேலம்படி ஏலே சொல்லு, கெட்டவன் சொல்லுறத கேட்காம ஏலேலம்படி ஏலே சொல்லு, பாவி இட்டு செல்ல வழியில போவாம ஏலேலம்படி ஏலே சொல்லு, கட்டு
கட்டுப்பாட்டுமான தாழ்வு கண்டபடி எளிதையும் வெக்க கண்ட கூட்டத்துல சேராதவர் உலகத்துல கொடுத்து வச்சவங்க யாருன்னு புண்ணிய போதவிகளின் நல்ல குணநலங்களை எடுத்து சொல்லு ஆமா உலகத்துல கொடுத்து வச்சவங்க யாருன்னு கேளு ஆமா புண்ணிய போதவிகளை நல்ல குணநலங்களை எடுத்து சொல்லு வாய்க்கா வரப்பு ஓரத்துல ஏலேலம்படி ஏலும் வாழை மரம் போலிருப்பான் ஏலேலம்படி ஏலேலும் ஆத்தங்கர ஓரத்துல ஏலேலம்படி ஏலும் ஆலமரம் போலிருப்பான் ஏலேலம்படி ஏலும் கெட்டவங்க ஏலேலம்படி ஏலே சொல்லு பாவி கிட்டவங்க நீங்க பஞ்சல ஏலேலம்படி ஏலே சொல்லு கெட்டவங்க ஏலேலம்படி ஏலே சொல்லு பாவி கிட்டவங்க நீங்க பஞ்சல ஏலேலம்படி ஏலே சொல்லு நீதி கோர காது கேட்ட வீதி கொண்டு வேதியாகும் பேய்பய கூட்டத்துல சேராதவர் உலகத்துல கொடுத்து வச்சவங்க யாருன்னு கேளு புண்ணிய போறவைகள் நல்ல குணநலங்களை எடுத்து சொல்லு உலகத்துல கொடுத்து வச்சவங்க யாருன்னு கேளு அந்த புண்ணிய பிறவிகள் நல்ல குணநலங்களை எடுத்து சொல்லு உலகத்துல கொடுத்து வச்சவங்க யாருன்னு கேளு புண்ணிய பிறவிகள் நல்ல குணநலங்களை எடுத்து சொல்லு